ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோகிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது நெக்ஸா மாருதியுடைய ஃப்ரானெக்ஸ் அப்படின்ற காரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த காரோட பார்த்துடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த காரோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸில் மொத்தமாக 16 வேரியண்ட்டில் இந்த கார் நமக்கு ஆப்ஷனாக கிடைக்கும். இந்த காரில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் இன்ஜின் வந்து டர்போ பெட்ரோலோடு வருது. இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் 3 சிலிண்டர் 1000 சிசி, அப்புறம் 100 HP பவர், 148 Nm ஆஃப் டார்க்கோட. இதே 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் இருக்குது, 90 ஹார்ஸ் பவர், 113 Nm ஆஃப் டார்க். ஸோ 1 லிட்டர் பவர்ஃபுல் இன்ஜினோட இது வந்து ஒரு 10 ஹார்ஸ் பவர் கம்மி, அப்புறம் 35 Nm ஆஃப் டார்க்கும் வந்து கம்மி. ஸோ நார்மலான டிரைவுக்கு நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் போகலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நார்மலாக ட்ரைவ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு சூப்பராகவே இருக்குது இன்ஜின் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஈஸி ரெவ் ஃப்ரெண்ட்லியாக மாருதி இன்ஜின்ஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ ரொம்ப ஓவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இன்ஜினுக்கு நீங்கள் வந்து போகலாம். ஸோ கார் வாங்குற நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்தூசியாஸ்டிக்காக எப்பயுமே நம்ம ஒரு ட்ராக் ரேசிங் போக போகிறதில்ல. அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பாக 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட தான் வந்து போவாங்க. ஏன்னா வந்து நமக்கு ப்ரைஸும் வந்து கம்மியாக கிடைக்குதுன்றதுனால. இப்போ இந்த வீடியோவில் நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது 1.2 லிட்டர் இன்ஜின் தான். இப்போ டிரைவிங்கை பார்க்கலாம். ஸ்டியரிங் லைட் வெயிட்டாக இருக்குது, அப்புறம் கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லைட்டாக இருக்குது. கியர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பொசிஷனாக வந்து போய் உங்களுக்கு ஸ்லாட் ஆகுது. அப்புறம் வெரி ஈஸி டு யூஸ். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு காரோடைய டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறப்ப. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணதை வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து வெஹிக்கிள் வந்து சூப்பராக நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஹேண்ட்லிங் இருக்குது. கியர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் ஒரு சூப்பராக ஒரு ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு 1.2 லிட்டர் இன்ஜினே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ரெவ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து டைம் எடுத்துக்கும். இதே 1 லிட்டர் இன்ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து பவரை வந்து பிக்கப் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பலினோ எப்படி டிரைவிங்க்கு நேச்சரில் இருக்கோ அதே சேம் டைனாமிக்ஸை கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரானெக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லோ ஸ்பீட் டிரைவிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா கார் வந்து வெறும் 1060 kg தான். அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப காரை ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கார் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டியரிங்கும் பயங்கர லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எந்த இடத்துலையும் வந்து அஃபெக்ட் ஆகலை. இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பலினோவோட ரொம்ப அதிகமாக ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்று பெட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா பலினோவில் 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான், இதில் 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ சஸ்பென்ஷனை ரைஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் ஸ்டெபிலிட்டியில் எந்த அளவுக்கும் வந்து லாஸ் இல்லை, சூப்பரான ஸ்டெபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஹை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறப்பலாம் ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றது எனக்கு எப்பயுமே மாருதி இன்ஜின்ஸில் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த காரோட ஃபியூயல் எக்கனாமி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஹைவேல 21.79 km/லிட்டர் ஹையஸ்ட்டாகவும், அப்புறம் நீங்கள் சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 13.5லேருந்து ஒரு 20 km நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்.
இதே ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைவேல 22.89 கிலோமீட்டரும், அப்புறம் உங்களுக்கு சிட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் ஒரு 13லேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் ஆவரேஜாக நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த காரோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்கும், அப்புறம் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ், அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. பலினோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த டாகிள் ஸ்விட்சஸோடு உங்களுக்கு கிடைக்கும். அண்டு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு டாப் அண்டில். இதே நெக்ஸ்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் கிடைக்கும். அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஒயர்லெஸில் ஆப்பிள் கார்ப்ளே, அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, சுசுகி கனெக்ட் இருக்குது, அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ், அப்புறம் அந்த காரில் ரியரில் ஏசி வென்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்தோம். இதில் இல்லாத ஃபியூச்சர்ஸ் என்னென்ன காம்படிட்டர்ஸ் மத்தியில் அப்படின்னு பார்க்குறப்ப சன்ரூஃப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப்ன்றது நம்ம கிளைமேட்டுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷனபிள் ஃபியூச்சர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணது ரியரில் ஆம்ரெஸ்ட் வந்து இல்லை. ஸோ அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் இல்லாத ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் வந்து இல்லை, வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை. ஸோ காம்படிட்டர்ஸ் மத்தியில் இதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் ஃபியூச்சர்ஸாக இருக்குது. இப்போ இந்த காரோடைய சீட்டிங் பொசிஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் உட்காரத்துக்கும் சரி, பேக்கில் உட்காரத்துக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்ன பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடை மறைக்கிற மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸோட ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு மறைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பின்னாடி உட்காரவங்களோட ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறனால ஒரு ரூமியான ஸ்பேஸ் வந்து பின்னாடி வந்து இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் சீட்ஸ் வந்து லெக் ரூம் வந்து சூப்பராக வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. 5.8 ஃபீட் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் பேக்கில் இருக்கவங்களுக்கு ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிரும். இருந்தாலும் நீங்கள் ஒரு 6 ஃபீட் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலை வந்து கொஞ்சம் முட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லோப் டிசைன்ன்றதுனால. மற்றபடி சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு சூப்பராக இருக்குது. பேக் சீட்டில் தை சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, அப்புறம் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும்னா ஆட்டோமேட்டிக் போகலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து டார்க் கன்வெர்ட்டருக்கு வந்து போகலாம், ஏஜிஎஸ். அப்புறம் அந்த காரில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஒரு ஃபியூல் எஃபிஷியண்ட்டான டிரைவும் அப்புறம் டார்க் அசிஸ்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ரியரில் ஆம்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து டாப் மாடலில் இந்த காரில் வந்து டிரைவருக்கு வந்து ஆம்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ டிரைவர் வந்து கம்ஃபர்டபுளாக வரலாம். எனிவே வந்து பின்னாடியும் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல. அப்புறம் ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், மியூசிக் சேஞ்சிங், அப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதிலே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காரில் வரக்கூடிய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். 6 ஏர் பேக்ஸ் இருக்கும் இந்த காரில், அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கலாம். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது. 360 டிகிரி கேமரா, அப்புறம் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே எந்த கார்லேயும் இல்லை. நெக்ஸ்ட், நைட் ட்ரைவை வந்து ஈஸியாக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஐஆர்பிஎம் இருக்குது. உள்ளே பார்க்குற கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பின்னாடி வரக்கூடிய காரோட லைட் வந்து அடிச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப டிம்மாக தெரியும். மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில் எந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த ஃபீச்சர் கொடுத்தா நல்லாவே இருக்கும். இந்த காரில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 308 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான், ரொம்ப அதிகமான பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த காரில் உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன்லாம் வருது. சிஎன்ஜிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சுத்தமாக பூட் ஸ்பேஸே இருக்காது. ஸோ மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு வந்து போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எஸ்யூவி வாங்குற அளவுக்கு எங்கிட்ட வந்து காசு இல்லை. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவி லைக் கார் வாங்கணும், அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த காருக்கு வந்து போகலாம். ஏன்னா சூப்பரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு கார் லைட் வெயிட்டாக சூப்பர் அமேசிங்காக இருக்குது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா வந்து மாருதி நீங்கள் போடுற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் 1.2 லிட்டர் இன்ஜினுக்கே வந்து போகலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.